அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் கிராமத்து தமிழன். இன்று வந்து அறுவடை கொத்தமல்லி அறுவடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த கொத்தமல்லி எல்லாம் கோழிக்கறி வைக்க போகிற மனைவி அந்த கோழிக்கறிக்கு இந்த கொத்தமல்லி தேவை என்று இருக்கா. அதை இப்போ அறுவடை செய்ய போகிறோம். இது இப்போ மூன்றாவது தடவை இன்று அறுவடை செய்திருக்குது. பாருங்க எப்படி இருக்குதுன்ற அறுவடை. இது திரும்பவும் வந்து அந்த உப்படி கத்திரிக்கோளால் வந்து நாங்கள் வெட்டி விட்டால் திரும்பவும் அதுவும் பிளாக்கு ஒருக்கா தண்ணி அடிக்கிறான். நல்ல நல்ல நல்லா விளைஞ்சிருக்குது. நல்ல வாசமாகவும் இருக்குது. இதில் நிற்கவே நல்ல வாசமாக இருக்குது. நல்ல சூப்பர் வாசமாக இருக்குது. கறிக்கு இறைச்சி கறிகளுக்கோ சரி, இந்த ரொட்டி சுடைக்குள்ள ரொட்டிகளுக்கு போட்டு பிரட்டி வைக்கலாம். அடுத்தது கோழிக்கறிகளுக்கு வைக்க போட நல்லா இருக்கும். அப்படி கன எங்களுடைய சமையலுக்கு இந்த கொத்தமல்லியை வந்து பாவிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு சின்ன இடத்துல விழாவும் இதான்ருக்கேன். விழாவும் இப்போ இந்த தேவைக்கு இன்று சமையலுக்கு இந்த கொத்தமல்லியை ஆய்ந்திருக்கிறேன். இதோட இந்த பதிவை முடித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஜெர்மனியில் கிராமத்து தமிழன்.